ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டேஸ் பிளானர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முரிம் சைக்காபாத்தோட சாப்டர் 6 to 10 தான் பார்க்க போகிறோம். 10 சாப்டர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட ரிலீஸ் ஆன சாப்டர் வரைக்கும் முடியுது. அடுத்தடுத்து 5 சாப்டர் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். சரி, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, ரொம்ப பேச வச்சுட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அதுக்கு முன்னாடி போன சாப்டரில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் தக்ஸை பார்த்துருப்பான். அவனுங்க நம்ம ஹீரோட்ட வம்பெழுத்துருப்பானுங்க. அப்போதைக்கு ஒரு பெரிய ஆளு ஜோஜாங்னு வந்திருப்பான். அவனை நம்ம ஹீரோ கொண்டிருப்பான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவனும் வந்து பயத்தில் கத்திக்கிட்டே போகிறான். எவன்டாவன் டே, இவன் டீமனாடா, என்னை காப்பாற்றுங்கன்னு பயங்கரமாக வந்து தெரிச்சடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னது, நான் இங்கே தான் சாவணுமா? எப்படி? நான் ஜஸ்ட் இவன் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நாங்கள் எப்போ அடித்தாலுமே காசு தருவான். நாங்கள் அதே மாதிரி தான் இந்த டட்டி பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இதை தாட்டி வேற மாதிரி இருக்குது. இவன் கண்டிப்பாக ஒரு டீமன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை போட்டு தரன்னு இழுச்சிட்டு போயிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி ஒரு டீமனால தான் சாவணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணாங்க. இவனு எந்திரிச்சு பாறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறான். திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறான். ஓ, நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னும் போது டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனும் நம்ம ஹீரோவும் அவனை பிளேடை கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் செத்தானே, அவன் யார் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்குறான். நீ வந்து ஜான்ஹோவை பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்கிறான். சரி, ஆமாம், எவனோ ஒருத்தன் அந்த ஜான்ஹோ, அவனை பற்றி சொல்லி என்கிட்ட அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அவன் வந்து பிளாக் சொசைட்டி இருக்கான்ல, அதில் ஒருத்தவன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பிளாக் சொசைட்டினான்னு கேட்குறான். ஆமாம், பிளாக் சொசைட்டி. இது வந்து ஆர்த்தடாக்ஸ் குரூப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா, அதாவது கொள்ளையடிச்சுக்கிட்டு, அதில் ஒருத்தவன். இவன் வந்து அதில் வந்து பிளாக் சொசைட்டியில் சேர்ந்த போயாங் அப்படிங்கிற கீழே வேலை செய்கிறவன் தான் இவன் வந்து அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னே சொல்லலாம் இந்த ஜான்ஹோ அப்படின்னு சொல்கிறான். எனது ஒரு எக்ஸிக்யூட்டிவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அப்போனா அதோட லீட்ரு யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த லீட்ரு அவன் பேர் வந்து பாங் பியோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து உன்னை கொன்னுட்டு உன்னோட ஹார்ஸ் எடுக்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்க்குறான். இந்த ஆர்த்தடாக்ஸ் குரூப் வந்து ஹை ரேங்க் உள்ளவங்க மாதிரி, அதுலேயே இந்த பிளாக் சொசைட்டி இவங்க வந்து அதிக ரேங்க்கை வச்சுருக்காங்க. மொத்தம் மூணு அந்த ஆர்த்தடாக்ஸ்லேயே 3 ஃப்ராக்ஷன் செட் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிளாக் சொசைட்டிங்கிறது. இதில் வந்து இருக்கிற பாஸ் தான் நம்ம ஹீரோவை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான். சரி, நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போலேருந்து உனக்கு ஆர்த்தடாக்ஸ் குரூப்பை பற்றி என்ன தெரியுமோ எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து உயிர் வாழ்கிறது உனக்கு சான்ஸ் மேபி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை விட்டுருவியா உண்மையிலேயோ அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீனை பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். அஃப்கோர்ஸ் ஹீரோ எப்படி அவனை விடுவான்? எல்லாத்தையும் கறந்து எடுத்ததுக்கப்புறம் அவன் போய் சொல்கிறான்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட இன்வென்டரியை வச்சு அவனை ஃபுல்லாகவே எடுத்துடுறான். பரவாயில்ல, இது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணிருச்சு அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷன் இவங்க வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கான டார்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கிறவங்களை ஹண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் லெவல் அதிகமாகவே இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் என்னை கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையும் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போலேருந்து நான் லெவலப் ஆகிறதுக்கு ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனை தான் வந்து டார்கெட்டாகவும் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளான் மாதிரி தான் வச்சு நான் அவங்கள கொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக நான் இன்ஜுரி இருந்தது எல்லாமே நான் லெவலப் ஆக எனக்கு ஹீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் கையில் அந்த தழும்பு அது எல்லாமே இப்போ போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போனா என்னோடய ஹார்ட்டு, பிரெயின் இதெல்லாம் டேமேஜ் இருக்குது, அதுவும் ஹீல் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து இம்மிடியேட்டாக லெவலப் ஆகிறனால கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா அந்த லைட் நான் லெவலப் ஆனும் போது அந்த லைட் வந்து ரொம்பவே அதிகமாக அந்த இடத்துல வருது. இது கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடு தான். இது மூலயமா நான் டேஞ்சரில் மாட்டுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இதை மறைக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவங்கள கில்லும் பண்ணணும், அந்த நேரத்தில் நான் மாட்டிக்கவும் கூடாது. ஸோ நான் வந்து ஆர்டினரியான பீப்புளுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரேவாக தான் நடிக்கணும். ஏன்னா ஹண்டர் என்றைக்கும் அவனை ஹண்டர்னு காமிச்சிக்கிட்டு அவன் ஒரு பெரிய ஆளாகவே ஆக முடியாது. ஸோ நான் ஒரு ப்ரேவோட பெரியாக கலந்த ஒரு ஹண்டராக மாறணும். அப்படின்னா தான் நான் பெஸ்ட் ஹண்டராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து கண்டிப்பாக வந்து லெவலப் ஆகியே ஆகணும். நான் எங்கே இருக்கணும்னா எங்கே எனக்கு ப்ரே கிடச்சிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சிம்பிளாக இந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்ல வரான்னா, இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன், அதாவது இங்கேருந்து போய் ஆர்த்தடாக்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்க 3 அந்த மேஜர் ஃப்ராக்ஷனே அழிக்க போகிறங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது அடுத்த சாப்டரில் காமிப்பாங்க. நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகவே ஆகணும், அப்படின்னா தான் டேஞ்சரஸான பீப்புளையும் என்னால் ஈஸியாகவே கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் நடிக்கிற ஸ்டைலையும் கொஞ்சம் மாற்றணும். நான் பேச முடியாமே நடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் லெவலப் ஆகணும், ஆனால் யாரும் அதையும் நோட்டீஸும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டே போயிட்டுருக்கான்.
அப்போதைக்கு நீ தான் சோசாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற டீமில் வந்து வராரு. அவரு வந்து நீ தான் அந்த மேட்ச்சில் கில் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டெஸ்ட்டு அவர் ஃபிஸ்ட்டு வச்சு ஒரு குத்து போக அப்படியே கட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தான் காமிக்கிறாங்க. ஒரு கிரிட்டிக்கல் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்லேருந்து ஒரு மெசேஜ் வார்னிங் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரியவே இல்லை. நான் லெவல் 2 போனதுக்கப்புறம் இந்த எரர் வந்து பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது எதனாலன்னு எனக்கு சுத்தமாக புரியல, ஆனால் என்னாலன்னு மட்டும் தெரியுது. ஸோ என்னென்னா ஆக்சுவலாக நான் இந்த ஒரு பிளேயராக இந்த ஹியூமனோட உடம்புல இருந்துடவே கூடாது. ஸோ அதனால தான் இது சிஸ்டம் ஏதோ பண்ணுது போல், எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் எனக்கு இங்கே இருக்கிறது மூலயமா எரர் கிடைச்சாலுமே எனக்கு அந்த சிஸ்டம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு வந்து இப்போ என்னன்னா, இங்கே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் மார்க்காக இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து இப்போ எனக்கு ஒரு பாராக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ ஒன்று, இதுவும் அந்த கிரிட்டிக்கல் எரரால் சரியாக இருக்குமா எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கேம் என்ன தான் பண்ணுதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கில்ஸில் போய் பார்க்குறான். ஸ்கில்ஸு ஃபுல்லாகவே அவன்கிட்ட இப்போதைக்கு வந்து ஸ்லாஷ், த்ரஸ்ட், அப்புறம் பிளாக் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாசிவ் ஸ்கில்லாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட் நம்ம ஒரு கேரக்டர் முரியமானில் கிரியேட் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்கில்ஸ் தான். ஆனால் இது எல்லாமே ஒரு நார்மலான ஸ்கில்ஸ். ஆனால் இதோட ஒரு ஸ்கில் இருக்குது, அதுதான் அந்த ஸ்பிரிட்டை. நான் இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கில்லை பார்த்ததே கிடையாது. இதை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறான். இதில் என்ன போட்டிருக்குன்னா, கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பிரிட்டை மீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கு. எனிமி வந்து 10 மடங்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ஹீரோவோட பவராக இருக்கிறவன் அப்ரோச் ஆனால் அதை காமிக்கும் அப்படின்னும் போது இங்கே கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. 19, 18, 17 என்பது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது 17, 16 எனக்கு புரியல, இதுதான் அந்த சிஸ்டமோட வார்னிங்க என்னன்னு சொல்லும்போது 15, 14, 13 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பாக இது வந்து ஒரு எனிமையாக இருக்காது. ஏன்னா யாருமே வந்து டைரன் ஃபார்ம்லேயே வந்து இருக்க ஸ்ட்ரெயிட்டாக நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு எனிமி ஸ்லோவாகவும் வரான். இவன் எனிமையாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே எனிமாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து கண்டிப்பாக டைரன் ஃபேமிலியோட மாஸ்டராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 10 மடங்கு டிஃப்ரென்ஸ் என்னோட இருக்கான். ஸோ சொல்லப்போனால் இது ஒரு என்னோடய லைஃப் ரிஸ்க் லெவல் த்ரெட்டு தான். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸும் அதிகமாகவே இருக்குது. இவன் ஒரு ஆள் எதுக்கு ஈக்குவல்னா கிட்டத்தட்ட 10,000 பீப்புள்ஸ் அதுக்கு ஈக்குவலானவன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 4-3 இவன் தான் இருக்கல்லையே ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் சொல்லும்போது அந்த இடத்துல கதவு திறந்துக்கிட்டு கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம்ல, அந்த ஹெட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனும் நம்ம ஹீரோட்ட வரான். வந்து நீ தானே சோசாம், நீ தானே மைச்சூல கில் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்கிறார். ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிற மாதிரி அப்படியே நடிக்கிறான், பயங்கரமாக செம்மையாக நடிக்கிறான். அவரு உடனே அவரு கியூ மாதிரி இருக்கிறது அவரோட கையில் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ மேலே வந்து அது வைக்கிறாரு. உடனே அவனோட பாடி ஃபுல்லாக அது வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆனோடனே திடீர்னு ஏதோ மாதிரி ஆகிட்டு அவர் பார்த்துட்டு விட்டுடுறாரு. என்னது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஏன் லீடர் ஏன் என்னாச்சு முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது அவருமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறது முறைச்சி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். லீடர் அதாவது நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னும் போது நீங்கள் அவனை சஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே இருந்தீங்கன்னும் போது ஆமாம் எனக்கு கொஞ்சம் சஸ்பெக்டாக தான் இருந்தது. ஆனால் நான் அவனுக்குள்ளே என்னோட கீயை கொடுத்து நான் வந்து பார்த்தேன். அவன் இது வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கவே இல்லை, ஏன் அதுக்கான தடையும் கூட இல்லை. எப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது ஃபுல்லாகவே எம்டியாக இருந்துச்சு. அவன்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு கூட கீ எனர்ஜி கிடையாது. அவன் மார்ஷியல் ஆர்ட் வந்து அவன் வாழ்க்கையில் கற்றுக்கவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து மர்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ட்ரூவலி இந்த எபிடெமிக் இது வந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய உயிர்கள் போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன வருத்தப்படுறாருன்னா இந்த எபிடெமிக் மூலியமாகவே இங்கே இருக்கிற பாப்புலேஷன் கம்மியாயிருமேனு. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு எபிடெமிக் ஆரம்பிக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் அப்படியே கட் பண்ணால் வந்து நைட்டு தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேர் வந்து குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டியாடா அந்த ஸ்டோரியா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எப்படி அந்த நேம்லெஸ் ஹீரோ தானே, அது கேள்விப்படாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நீ அவரை லார்டு நேம்லெஸ் ஹீரோன்னு சூப்பணுண்டா அப்படின்ட்டு இவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் அங்கே இருக்கிற எல்லா ஆர்த்தடாக்ஸ் நாய்களையும் வந்து வெட்டி சாக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உன்னோட வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுகிறா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவன் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கட்டும்டா ஆர்த்தடாக்ஸ் பராக்ஷனா மாயிருங்கடா அவனுங்க ஏற்கனவே அவனுங்களோட 2 ஒயிட் டைகர் யூனிட்டையும் ரெட் உல்ஃபையும் அழிச்சிட்டான் நம்மளோட நேம்லெஸ் ஹீரோ, இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாண்டா ஆனால் இதில் இன்னும் ஒரு பிளேஸ் மட்டும் இருக்குல்ல பிளாக் சொசைட்டி, அது அவங்க கேட்டால் அதெல்லாம் நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லும் போது அவனுங்க தாண்டா அடுத்தே ஆமாம்
பிளாட் நேம்லெஸ் ஹீரோ அவனுங்களை போய் நொறுக்குல அவனுங்க எல்லாம் பீஸ் ஆயிடுவானுங்களா அப்படின்ட்டு இவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் யாரோ ஒரு ஆள் கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளில போகிறான். வெளியில் போகும்போது பங்கமாக ஒரு மேலே இடியெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பிளாக் சொசைட்டி தான் காமிக்கிறாங்க. அங்களும் நின்று ஒருத்தவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு பின்னாடி இருக்கவன் ஒருத்தன் வந்து மட்டுன்னு அடிச்சுட்டு, டேய் என்னடா தூங்கிட்டு இருக்கியடா, சீரியஸ் ஆவாடா இருக்கா அப்படின்னும் போது மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியுதா இல்லையாடா, இப்போ அந்த நேம்லெஸ் வாட்ச்மேனுங்கிறவன் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்கான்னு தெரியுதாடா. அவன் ஏற்கனவே நம்மளோட ஃப்ராக்ஷனில் வந்து 3 யூனிட்டில் 2 யூனிட்டை வந்து தோக்கடிச்சிட்டான். நம்மளோட பிளாக் சொசைட்டி மட்டும்தான் இன்னும் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் எதுவுமே பேசலை. நாயே அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அங்கே வேறு ரத்தம் மட்டும் தான் தெரியுது. ஆள் அப்படியே கிடக்குறான். நீ அதை நேம்லெஸ் தானடான்னு சொல்லும்போது பின்னாடி இருக்கவங்க வந்து அப்படியே அவனை வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். இன்ன வரைக்கும் இது யாருன்னே தெரியல. அப்படியே அவன் தலை வந்து உருண்டு போய்கிட்டு இருக்கு. அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான வில்லம்புங்க வந்து இவனை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவனை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு தெரியும்டா நீங்கள் வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நேம்லெஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்துட்டு இருக்கான். அவனை சுற்றி ஒரு படையே அந்த இடத்துல இருக்கு. பயங்கரமாக மின்னெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க. அவனை கொல்லுங்கடா, வேட்டை சாயுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அவனுமே அவனோட ஸ்வாடில் வந்து ஒரு மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு 1000 ஆர்மி ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காலியாகிறானுங்க. இதை பார்த்த மாத்தம்லாம் வாயை பொழந்துடுறானுங்க. எவன்டா அவனு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சரம் மாதிரி வெட்டி தள்ளிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். சே நவுருங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருங்கடா நானே அவனை போய் கொல்லுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் ஈஸியாகவே பிடிச்சிட்டு 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரே இடத்துல குத்தி விட்டுறான். 2 பேருமே வந்து ஷாக் ஆயிரானுங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து ஒருத்தவன் டே இப்போ கொல்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரும்போது, இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது இன்வென்டரி அப்படின்றான். இதில் கெஸ் பண்ணிருப்பீங்க, இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இன்வென்டரின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நைஃப்லாம் எடுத்து விட்றான். எப்படிடா பின்னாடி இருந்த நைஃப்னு சொல்லும்போது அந்த செகண்டே அவனை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு போட்டுறான். அப்படியே நீ கடைசி அப்போதைக்கு நம்ம ஹீரோ வேலை வந்து ஒரு கத்தி விழுகுது. நம்ம ஹீரோ விழுகும் போதே நான் எப்படியோ கடைசியாக உன் மேலே அடியே வச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது, நான் கூட நீ என்னோட ஆளுங்களை அடிக்கிறத பார்த்து நீ ஒரு மான்ஸ்டர்னு நினச்சேன். ஆஃப்டர் ஆல் நீனும் ஒரு மனுஷன் தானே, அதுவும் நாங்கள் உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோவும் அவனோட மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து போட்டான். அவன் ஹீரோ சிரிச்சிட்டு சிரிக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது வில்லத்தனமும் அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுருக்கான். அப்படி கட் பண்ணி இன்னொரு சைடு தான் காமிக்கிறாங்க. இவனை எல்லாத்தையும் ஒளிஞ்சு இவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை போகுது. அவன் எல்லாத்தையுமே வந்து கொண்டுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் பேர் தான் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் அது மாதிரி நிறைய வேலை பார்க்குறோம், இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுமே. நான் இதை ஏதாவது பண்ணே ஆகணும், இது ஒர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறது, அவனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே, ஓகே நான் அவனை இங்கே கில் பண்ண முடியுது, ஆனால் இங்கே இருக்கிற சீக்ரெட் பார் இது மூலயமா நான் போய் லீடர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ எவ்வளோ சண்டை போட முடியுமோ போட்டு அங்கே இருக்கவங்களுக்குள்ள நான் அதுக்குள்ளே லீடர் அலர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டார்க்கில் அட்வான்டேஜ்னு சொல்லும் போது அங்கே நிறைய பேர் அவனுக்கு பேக்கப் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வரவுமே ஃபயர் அப்படின்னு சொல்ல எக்கச்சக்கமான ஆரோ போய் ஹீரோ அட்டாக் பண்ணுது. அவன் என்ன செத்துட்டானான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்க்கும்போது எல்லாரும் செத்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லும் போது, டே நீ வந்து நேம்லெஸ் வாட்ச்மேன் தான்டா, வில்லவாடா உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பார்க்குறான். பார்த்து அடுத்த செகண்டே வெட்டி போட்டுறான் இவனை. டே நீ என்ன கிரிம் ரிப்பரான் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அந்த இடத்துல சேர்த்து போயிடறான். எனக்கு தேவையான விஷயம் எல்லாம் ஒன்று தான், உங்களோட லைஃப்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அதாவது அந்த பிளாக் சொசைட்டிக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த பிளாக் சொசைட்டி லீடரான பேங்க் போய் கொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து இப்போ ப்ரீவியஸாக அந்த ஒயிட் டைகர் யூனிட் அதெல்லாம் எப்படி கொண்டான்னு காமிக்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஒயிட் டைகர் யூனிட்டை தான் வந்து கொள்ளிருக்கான். இது எது மூலியானாங்கன்னா ஜான் ஹோவை கொண்ட மூலியமாக டெவலப் ஆனால அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ராக்ஷன் மெம்பர்ஸு வந்து என்ன தான் வந்து ஃப்ராக்ஷன் மெம்பர்ஸோட இவன் வீக்காக இருந்தாலுமே லூர் பண்ணுறான். அதாவது ஹீரோ ஓடுற மாதிரி காமிச்சு அவங்கள வர வச்சு கொள்வது, அதுக்கடுத்து பின்னாடி போய் அட்டாக் பண்ணி கொள்வது. ஸோ இது மூலயமா அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த கொளுத்தி விட்டு பண்ணுறது, இது மூலியமாகவே ஈஸியாகவே கொள்ட்டான். இந்த டைம் அந்த டைகர் யூனிட்டோட லீடர் அலாம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட படைபலத்தில் பாதி பேரை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு நிறையவே வந்து
பலம் கிடச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பேரும் கிடச்சிது. அதுதான் இந்த நேம்லெஸ் ரைட்டியஸ் ஸ்வாட்ஸ்மேன். இந்த பேர் மூலியமாக எனக்கு ஈஸியாகவும் இருந்தது. இது மூலியமாக அங்கே இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்தேன். இது எனக்கு ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒயிட் டைகர் யூனிட் லீடர் கொள்ளும் போது நான் லெவல் 5ல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டம்லேருந்து ஃபஸ்ட் ஆக்டிவ் ஸ்கில்லும் எனக்கு கிடச்சிது. அது குயிங்கோங் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு 3 ஃபோர்ஸ்டு ஸ்வாட் ஆர்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் ஃபைனலி வந்து பிளாக் ஃப்ராக்ஷன் மெம்பர் வந்து டேரெக்டாக சந்திக்கிற, அது வச்சு டேரெக்டாக சண்டை போகிற அளவு ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதுக்கடுத்து என் குழந்தைங்கள்லாம் வந்து நேம்லெஸ் ரைட்டியஸ் வாட்ச்மேன்னு சொல்லி விளையாட ஆரம்பிக்கும் போது என்னோட அடுத்த மூவ் ரெட் வுல்ஃப் கேட்ஸை வந்து இந்த உலகத்துலேருந்தே அழிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த ஆர்த்தடாக்ஸ்லேயே இருக்கிறது பொங்யாங், அதாவது இந்த பிளாக் சொசைட்டி, அதுதான் என்னோட கடைசி டார்கெட் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பிளாக் சொசைட்டியோட லீடர் தான் காமிக்கிறாரு. அவரும் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அவரும் வந்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவரும் வந்து நீ தான் அந்த நேம்லெஸ் வாட்ச்மேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நம்ம ஹீரோவுமே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறான். சரி, நீ எதுக்கு இப்படி உன்னை சுற்றி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, நீ வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேன், ஜஸ்டிஸ்க்காக போராடுறவன் அவன் தானே, அதை நீ ஆர்த்தடாக்ஸ் ஃபெரக்ஷன் அதனால தானே கில் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போனா இவங்க எல்லாருமே உனக்கு கொடுத்த பட்டம் நீ அது ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். 2 சைக்கிள் மீட் பண்ண மாதிரி இருக்குது. சரி, நான் ஒன்றும் இந்த பட்டம் கேட்கல, ஆனால் இந்த பட்டம் கிடச்சனால எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நீ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேனாக தான் இருக்கிற, நான் கூட சண்டை போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுக்கிறாரு. நான் தோத்தாலே எனக்கு எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எடுக்கிறாரு. இன்றைக்கி நான் யாருன்னு உனக்கு காமிக்க போகிறேன், நீ நேம்லெஸ் வாட்ச்மேனா இல்லையா அப்படின்ட்டு நீ பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைக்கத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க. 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து நம்ம ஹீரோவும் வந்து அது சைக்கத்தனமாக இருக்கான். 2 பேரும் பயங்கரமாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து இந்த சைடு ஹீரோ வர, இந்த சைடு அவன் வர, அப்படியே ஒரு கிளாஷ் நடக்குது பயங்கரமாக அந்த இடத்துல. அப்போதைக்கு அந்த கிழவனுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போது அவனும் வந்து கரெக்டாக வந்து அடிச்சிடறான். அது ரீச் பண்ணாது, என்ன ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம ஹீரோவோட கையை கிழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுது. அவன் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துருக்கும் போது அந்த இடத்த அப்படியே வந்து கீச்சு விட்டு நம்ம ஹீரோவை வச்சு பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு பார்த்துருக்கும் போது பார்த்தாலே தெரியுது உன்னோட பாடி வந்து இப்போதைக்கு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோவோட அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் அப்போதைக்கு அவரோட டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோவும் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சளவு டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறையா இன்ஜுரிஸ் பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அவன் என்னோட இன்ஜுரிஸில் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக அந்த இடத்துல தோற்றுருவேன், நான் என்னோடய ஃப்ளெஷ்ஷை சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னடா உன் மண்டைக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க, சண்டைனா சண்டையில் கவனிக்கிண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கிழவனும். நம்ம ஹீரோவுமே அவனோட 3 ஃபோர்ஸ்டு ஆர்ட்டை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே பார்த்தா அந்த இடத்துல அவன் வந்து ஒரு விப் மாதிரி மாற்றி வச்சுருக்கான். என்னது இவனோட ஸ்வாட் ஒரு விப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகும் போதே அதை வச்சு அப்படியே இழுத்து விட்றான். அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும் போதே இது கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்குது, நீ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு விப்பை ஃபேஸ் பண்ணுற போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சிரிச்சுட்டு அவனோட அட்டாக் அந்த இடத்துல யூஸ் பண்ணி விட்றான். குயிங்கோங்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்டிவ் ஸ்கில் கிடச்சிது. அந்த ஸ்கில்லை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணி அவனை வந்து அந்த இடத்துல பயங்கரமாக அடித்து பறக்க விட்டுறான். அவனுமே வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகி வந்து அந்த இடத்துல, ஆனால் திடீர்னு ஒரு ஸ்னேக் ஃபார்ம் வந்து அந்த இடத்துல வந்து எடுக்கிறான். ஸோ நீ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற, உன்னோட உண்மையான பாடியை யூஸ் பண்ணி ஒரு பெயிட்டாக யூஸ் பண்ணிருக்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு மட்டும் தெரியும், இதை யார் தெரியுமா பண்ணுவான், ஒரு ஹண்டர் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஆஃப் டெத் இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு நடுவில் நடக்கிறதுல யார் அதிகமாக ஹிட்டனாக நிறையா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். ஆனால் உன்ட்ட இன்னும் இதுக்கு மேலே எதுவும் இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அவரோட ஆர்மர்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக சண்டை போடுறதுக்காக வந்துட்டுருக்காரு. உன்ட்ட என்ன மூவ்ஸும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சண்டை போட வர்றாரு. ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ நீ சாவ போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ நேம்லெஸ் மர்டரியஸ் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்னேக்கை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுறாரு. இந்த அட்டாக் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சூறாவளி மாதிரி லைட்டாக அதை டஸ்ட்டெல்லாம் கலக்கி விட்டுறான். என்னது என்னோட விஷனை டஸ்ட்டை வச்சு பிளாக்
அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு வந்து அவருமே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேஸ்ட்டு தான்டா, நீ சாவ போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்னீக் வச்சு அட்டாக் பண்ணுறாரு. நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னோட பிளாக் சொசைட்டி மெம்பரா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எப்படா இந்த இடத்துல டெக்காய் வந்துச்சு அப்படின்ட்டு வந்து அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல தூரத்துலேருந்து ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல 3 forces ஸ்வாட் ஆர்ட் செகண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கோர் ஸ்ட்ரைக் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அவனை வந்து நெஞ்சிலே குத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் இதை வந்து உஷாராகி கையை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஹீரோமே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறான். அவனை ஸ்பிளிட் செகண்டில் நான் ஹார்ட்டை வந்து காப்பாற்றினான் அவன் கையை வச்சு அப்படின்னு சொல்லும்போது இது இன்னும் முடியலடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அவனோட ஸ்வாட் விப்பு இருக்குல்ல அதை வச்சு பின்னாடி எடுத்துகிட்டு போய் ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோ அதுலேருந்து எஸ்கேப் ஆக போகும்போது உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியாடா அப்படின்ட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பட்டினி இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணி விட்றான். அதுலேருந்து எக்கச்சக்கமான பணங்க வந்துக்கிட்டு இருக்க அவன் பயங்கரமாக ஷாக் ஆடுறான். எப்படா இந்த இடத்துக்கு இவ்வளோ சக்கமான பணங்கள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பயங்கர ஷாக்கில் இருந்துட்டுறான். அப்போதைக்கு ஹீரோ எங்கேயுமே தேடி பார்த்தா காணோம். எங்கடா போனால் ஓடி போயிட்டியாடா எலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தூரத்துலேருந்து ஒரு அட்டாக்கு ஆரோ வருது. அது ஈஸியாக அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டேட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்னொரு ஆரோ கரெக்டாக வந்து அவனை அந்த இடத்துலேயே குத்திடுது, அதாவது கீச்சு விட்டுருது. இந்த சுச்சுவேஷனில் நான் சாவ போகிறேன்னா இல்லை இந்த இடத்துல நான் தான் ஒரு ப்ரே, அவன் தான் ஒரு உல்ஃப் அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சாவ போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவன் அடித்து பார்த்தா இதுவும் டெக்காய் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி பாடுறான். அப்போதைக்கு அவன் பயங்கரமாக பயந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக அவனோட நெஞ்சிலே சுவாடை இறக்கி விட்டுறான். இந்த இடத்துலேயே அவன் வந்து செத்து போய் அந்த இடத்துல விழுந்துறான். முட்டாள், நீ எப்படியோ கடைசியாக பிளாக் சொசைட்டியோட மெம்பர் எல்லாத்தையுமே கொண்டுட்ட, என்னையும் கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எதுவும் ரீசன் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறான் நம்ம ஹீரோ, ஹியூமன்ஸை கொண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எப்போலேருந்துன்னா எப்போ ஏப்பாக இருந்து அவங்களுக்கு அறிவுன்னு வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இந்த சைக்கிள் அதுலேருந்து இப்போ இந்த சிவிலைசேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகுதில்ல. எப்பயுமே ஸ்ட்ராங்கஸ்டானவங்க வீக்கஸ்டானவங்களை கொள்ள தான் செய்வாங்க. ஸோ இந்த இடத்துல நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவனை கழுத்தெடுத்து கொண்டு போட்டுறான். இதோட இந்த ஃப்ராக்ஷனோட பிரச்சனை வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே மாசாக நடந்து போயிட்டு இருக்கான். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கொண்டு என்னோட ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டேன். என்னோட அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகணும், ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே தான் போகணும். என்னோட ப்ரே இருக்க ஹார்டராக ஆகிட்டே தான் இருக்கும். நான் அதை ஹண்ட் பண்ணணும்னா இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும். நான் அதுக்கடுத்து முரிம் ஜியாங்ஹூக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் கேதர் ஆகிட்டே இருக்க அங்கே இருக்கிற ஒருத்தவங்க தான் வந்து சொல்கிறான், எப்போ தான் இன்னும் அந்த ஆர்த்தடாக்ஸ் டிமானிக் வர ஆரம்பிக்க எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கேட்க அதோட இந்த 10th சாப்டர் இங்கேயே முடியுது. கைஸ் டோட்டலாக 10 சாப்டர் போட்டிருக்கேன். 10 சாப்டர் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த 5 சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுவேன். ஏன்னா 5 சாப்டராக போடலாங்கிற ஐடியா தான். ஓகேவா, சரி உங்களா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.